ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சில முக்கியமான காரியங்களின் மத்தியிலே பேசுவதற்கு தேவ ஆவியானவர் மறுபடியும் முந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறார். அநேக காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க வேண்டும் என்று நான் ஒருவேளை சிந்தித்த போதிலும் ஆவியானவர் பேச துடிக்கின்ற காரியத்தை உங்கள் மத்தியிலே பேசிவிட்டு நான் இந்த நாளிலே நிறைவுக்குள்ளாக உங்களை அழைத்து செல்லவும் விரும்புகின்றேன். மறுபடியும் உங்களை வரங்களுக்குள்ளாக அழைத்து வர வேண்டிய சூழ்நிலைகளும் கடைசி காலத்திலும் இருக்கிறபடியினால் ஒருவேளை கடைசி காலத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்பட முடியாதபடிக்கு சில சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கி தள்ளுவதை நாம் யோசித்துக் கொண்டே அநேக நேரத்தில் ஆண்டவரை ஏன் ஆண்டவரே என்னை அழைத்த அழைப்பை புரிந்து கொண்டேனால் செயல்பட முடியவில்லை என்பதையும் ஆண்டவர் உணர்ந்திருக்கிறபடியினால் அல்லேலூயா. அவர் எப்படி செயல்பட்டாரோ அதே போல் செயல்படத்தக்கதாக உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை தத்தம் செய்கின்றேன், ஆண்டவரே நான் என்னை தத்தம் செய்கின்றேன், ஆண்டவரே. உலகத்தில் உள்ள எத்தனையோ நாடிகளுக்கு கிடைக்காத காரியம், கல்வி மான்களுக்கு கிடைக்காத காரியம், இதோ தகப்பனையே தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட என்னையும் அழைத்து என்னையும் தெரிந்து கொண்டு எனக்காக வைராக்கியம் பாராட்டுகின்ற ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை இணைக்கையிலே உங்களை தாழ்த்துகின்ற ஆண்டவரை எங்களோடு கூட இந்த காலை வேளையிலே பேசுகிற தகப்பனே, சில நேரத்திலே தேவ பிள்ளைகள் நெருக்கப்படுகின்றார்கள், சில நேரத்திலே நிந்தைகளுக்குள்ளாக அகப்பட்டு விடுகின்றார்கள், அநேக நேரத்திலே கேட்கக்கூடாத உபதேசத்தை கேட்டு தங்களுடைய வழியை விட்டு வேறு ஏதோ ஒரு பாதைக்கு கடந்து செல்கின்றார்கள். அங்கலாய்க்கிற ஆண்டவருடைய சத்தத்தை துணிக்க பண்ண விரும்புகின்ற ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் ஆண்டவரை குறித்தும் அவர் செய்த நன்மைகளை குறித்தும் அதிகமாக பேச விரும்புகின்றபடியாலும் முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க மனவாஞ்சியோடு கூட 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தின் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். வேத புத்தகத்தை வாசிக்க தெரியாதவரும் ஒருவேளை திருப்ப முடியாதவரும் இந்த நாளில் வேதத்தை திருப்பிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். 12வது அதிகாரத்தின் 8-9 வசனங்களை வாசிங்க சகோதரி. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கின்ற வசனமும் வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலேயே நன்றாக புரிந்து கொள்ளத்தக்கதாக விசுவாசத்திலே கடந்த நாட்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சொல்ல மாட்டேன்றீங்களா? முடிச்சுட்டாரா இல்லைங்களா? ஆனா விசுவாசத்துல நம்ம கொஞ்சம் குறைவா தான் இருக்கணும். பக்கத்துல கை முடிச்சு சொல்ல, விசுவாசம் கொஞ்சம் கம்மி தான். நிறைவே நல்லா புரிஞ்சுங்க. எந்த மனிதன் அந்த கிரியைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறானோ, அந்த விசுவாசம் எனக்குள்ளே உண்டு, ஆண்டவரை என்னை நம்பின நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நான் நிச்சயம் நடந்து கொள்வேன் எவன் சொல்றானோ, அல்லேலூயா, அவனை கொண்டு தேவன் இந்த நாட்களில் அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், அதே ஆவியானவர்னாலே இன்னொரு காரியம் நடக்கின்றது. வாசிங்க சகோதரி. வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலே குணமாக்குகின்ற வரத்தையும் தேவன் கொடுக்க விரும்புகின்றார். எவன் விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறானோ அவனுக்கு வரங்கள் கொடுக்க போறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவேளை பிரதர் விசுவாசம் கொஞ்சம் கஷ்டம் தான் பிரதர், ஏன்னா ஒரு வாரம் இருக்கிறது போல ஒருவேளை பரிசுத்த ஓய்வினால ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை போல வெளியே போனா எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? அல்லேலூயா. கொஞ்சம் இந்த ஜன்னலை தரணும் ப்ளீஸ். என்ன பண்ணுங்க, எனக்கு மற்ற நாட்களை போல இருக்கணும்ல பிரதர். வெளியே கடந்து சென்றா ஒருவேளை என்ன அந்த காரியம் இந்த காரியம் அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை என்று சொல்லுகிறானால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றார். ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டி அமைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எதற்குள்ள போயிருக்கிறீங்க? ஓநாய்களுக்குள்ள போயிருக்கீங்க. கொஞ்சம் பீரத்தான் செய்யும். பக்கத்துல கை முடிச்சு சொல்லு, வீட்டு அம்மாவானாலும் கொஞ்சம் பீரத்தான் செய்வாரு, வீட்டு ஐயாவானாலும் கொஞ்சம் செய்வாங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க கூடாது, என்னை அழைத்தவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நான் நடந்து கொள்ள வேண்டுமானால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனம் வந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரை அழைத்த அழைப்பை மறக்க மாட்டேன். ஆண்டவரை என்ன கொப்பரையில தேவதாசனை போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க வட சுடுவா பிரதர் கேட்டு ஆலையை சுடுவதற்காக போட்டாங்க. அல்லேலூயா. எழுந்து நின்று அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லேலூயா.
அவர் இருக்கும்போது நான் எந்த காரியத்திற்கும் பயப்படுவதில்லை. இயேசுவே மெய்யான தேவன் என்று அவர் அறிக்கைத்தபடிக்கிறாரே. அவர் மரண காலம் வரைக்கும் அவர் எங்க கொண்டு போட்டாங்க? பத்ம தீவினில கொண்டு போய் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பத்ம தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்ம தீவினிலே பக்தனை தேற்றினீரே, எங்களை ஆற்றி இந்த வேளையில் எத்தனை சொல்லுங்க, எங்களை ஆற்றி இந்த வேளையில். ஆனானியனாகிய சீமோன் என்ற ஒரு சீஷன் இருந்தான். எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்காதே, நமது சீஷனை குறித்து கொஞ்சம் தெரிவதில்லை. அல்லேலூயா. அந்த கானானியனாகிய சீமோன் என்ற சீஷன் தேவனுக்கு ரொம்பவும் பிரியமா செயல்பட்டான். அதனால அவர் கூட்டமே என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அல்லேலூயா. அவரை இரண்டாக பிளந்து போடத்தக்கதாக அவருடைய கால்களை வி ஷேப்பில் உள்ள மரத்தில் கட்டிவிட்டு அவரை இரண்டாய் அறுத்து போட்ட போதும் அவர் சொன்ன ஒரு காரியம், என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறபடியினாலே, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறபடியினாலே அவருக்காக ரத்த சாட்சியாய் மரித்தவன் நான் ஆயிருக்கேன். மரணமே வந்தாலும் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எதோ. எத்தனை பேருக்கு ஆண்டவரே மரணம் வந்தா கூட பரவாயில்ல, ஆண்டவரே அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாதபடிக்கு நான் உன்னோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, இணைக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்காக அனுதினமும் அங்கலாய்க்கிறவர் என்பதை மறந்து விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் குணமாக்குகின்ற வரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை அழகு பார்க்க விரும்புகின்றார். ஆனா அநேகர் இதை காட்டி கொடுப்பது இல்லை. வேதம் அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகளில் 10வது அதிகாரத்தின் 38வது வசனம் சொல்கிறது. வாசிக்க சகோதரி, 10வது அதிகாரத்தின் 38வது வசனத்தை அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 38வது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் இருந்தபடியினாலே எப்படிதான் சுற்றி தெரிஞ்சார்? நன்மை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்னப்பா செய்யணும்? நம்ம நன்மை செய்யணும்பா. நமக்கு நன்மை தான் செய்யறதுக்கான எங்க பிரதர் அதை சொல்லி கொடுக்குறாங்க. போனாலே ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை டீட்டெயிலா வச்சுக்கிறாங்க. நன்மை செய்யறத குறிச்சு சொல்லி கொடுக்கறதுல பாரப்பட்டு ஊழியம் செய்யணுமான்ட்டு அதையும் நான் பண்ணதில்ல. அல்லேலூயா. மருத்துவமனை ஊழியத்துக்கு வரணும் அநேகருக்கு பயம். பிரதர் இப்போ கொரோனா பீரியடு, இப்போ ஹாஸ்பிட்டல் சாட்டியது கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் கடந்த 9 ஆண்டு காலங்களாக நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டே இருந்தோம். கர்த்தருடைய கிருபை அநேகரை எழுப்பி விட்டது. தேவன் எப்படி உருவாக்க போகின்றார் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக தேவனுடைய அங்கலாய்ப்பை கொஞ்சம் காண்பித்து கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசட்டும். எரேமியாவுக்கு எழுதின 23வது அதிகாரம் 22, 23 வசனங்கள் சொல்கின்றது. எடுத்து வாசிப்போம் என்னோடு கூட. எரேமியாவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் என்னோடு கூட வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். 3வது அதிகாரத்தில் 22, 23 வாசிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எது கெட்டு போய் கிடக்கிறோம்? சீர் கெட்டு போச்சு. அல்லேலூயா. உள்ள இருக்கிற எல்லா ஃபேர் பார்ட்ஸ் என்னாச்சு? கெட்டு கிடக்குது. அதுக்கு பிரதான இருதயமே அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. ஆண்டவரை தேடுவதை விட்டு விட்டு எல்லாத்தையும் தேடுறோம். 6 நாள் தேடினாலும் 10வது 7வது நாள் என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உனக்கு சண்டே பரிசுத்த ஓய்வு நாள்ல நீ கடந்து வந்தா 2 சம்பளம்னா போதும். நம்மளால என்ன பண்றோம்? ஓய்வு நாளுக்கு டாட்டா, உனக்கு டாட்டா. அல்லேலூயா. ஏன்னா 4 வாரம் வருது இல்ல, அதுல ஒரு 3 வாரத்தை ஒரு மேட்ச் பண்ணிருவேன். ஒருவேளை நீ போகாத வாரத்துல ஆண்டவர் வந்து இருக்கிறவங்க தூக்கி போயிட்டாருன்னா, இன்னைக்கு காலையில நான் எழுந்து என்னுடைய மொபைலை எடுத்து பார்க்கும்போது ஒரு காரியம் என் கண்களை பட்டு கொண்டு இருந்தது. தேவன் வருகையின் 15 அடையாளங்கள்.
அல்லேலூயா. பார்த்தபோது உடனே மனசுல பட்டுச்சு, சரி நம்ம குழுவுல போடுவோம், எல்லாரும் பார்க்கட்டும். 15 அடையாளங்களை அங்கே பதிவிட்டு விட்டு நான் வெளியே வந்து மற்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கும்போது என் சிந்தையெல்லாம் மறுபடியும் சுரண்டு கொண்டே இருந்தது. ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு. வருவதற்கு முன்பாக நான் ஆயத்தப்பட வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமியிலே நாளும் தீர்த்திடுவார், மக்கள் கண்டிடுவார். பூமியிலே நாளும் தீர்த்திடுவார், மக்கள் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கையாவும் கண்டு புலம்புகிறதே. கர்த்தரை குத்தின கண்கையாவும் கண்டு புலம்புகிறதே. ஏழாம் தலைமுறை ஏழோ குறைந்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலைமுறை ஏழோ குறைந்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். அவர் சத்தியம் கொஞ்சம் வித்தியாசமானது. அல்லேலூயா. அவர் சத்தம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க செய்து. அதனால்தான் வலையை கழுவி கொண்டிருந்தவங்களை பார்த்து சொல்றாரப்பா, மீன்லாம் பிடிச்சது போதும், மனுஷனை பிடிக்கவா, மனுஷனை பிடிக்கவா. உன் அழைப்பு மனுஷனை பிடிப்பது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. மனுஷனை பிடிப்பதற்காகத்தான் உன்னை அழைச்சாரு. ஆனா மனுஷன் வேற ஒண்ணு பிடிக்கிறதுக்காக உன் வழியை திருப்பிட்டான். அங்கலாய்க்கிற ஆண்டவருடைய சத்தம் முதல்ல என்னோடு கூட பேசும்போது எனக்கு கொஞ்சம் நடுக்கமும் பயமுமா இருந்தது. ஏன்னா கண்டிஷன் பண்ணும்போது முதல்ல யாரெல்லாம் கண்டிஷன் பண்ணாரு, மேய்ப்பனுக்கு தான் அடி. அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொண்ட ஆண்டவரே, ஒரு நாளும் பிழைப்புக்காக நான் ஊழியத்துக்கு வரல ஆண்டவரே, என்னை பிழைப்பு ஊட்டுகின்றவருக்காக நான் ஊழியத்திற்கு வந்தேன் என்பதை புரிந்து கொண்ட போது, அல்லேலூயா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மோடு கூட தேவன் ஆவியானவர் பேசுகின்றார் என்றால் அதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த சத்தியம் உன்னையும் என்னையும் ஊழியத்திலே உந்தி தள்ள வேண்டும். கடைசி காலத்தில் அதற்குத்தான் தேவன் உன்னையும் என்னையும் கிறிஸ்தவராய் மாற்றுகின்றார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இதற்கு முன்பாக எகிப்திலே இருந்தோம். அல்லேலூயா. அங்க எப்படி இருந்தோம்? ரொம்ப சந்தோஷம் பிரதர், வெரி ஹாப்பியா இருந்தோம். யார் போனாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க, இல்லைன்னாலும் வாரி வாரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. அங்கதான் முதல் கொடியே உனக்கு தோணுனாங்க. அல்லேலூயா. அந்த கொடியிலிருந்து தான் தூக்கி எடுத்து வந்து நித்திய ஜீவனிலே தேவன் உன்னை நிறுத்தியிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆண்டவரும் பேசுகிறார். வாசிக்க சொல்லுங்க அந்த வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை என்ன பண்ண போறாரோ குணமாக்க போகத்தக்கதாக ஒரு சத்தத்தை தேவன் தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகின்றோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் குன்றுகளையும் திரையான மலைகளையும் எதை நம்பர்த்து விருதா? மலைகளை நம்பர்த்தோம் விருதா, குன்றுகளை நம்பர்த்தோம் நம்மளுதான். சீசன் வந்தா ஒண்ணு என்ன பண்றோம்? அல்லேலூயா. இப்ப மாதாக்கு என்ன பண்றீங்க? மலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களா?
அல்லேலூயா. நம்ம எதை உண்மையாய் தேடுகின்ற என்பது தெரியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால கர்த்தர் அங்கலாய்க்கிறார். நடத்த வேண்டியவர்கள் சரியாய் நடத்தாவிட்டால் நடக்க வேண்டிய ஆட்டுக்குட்டி வழி தவறி போயிடும் என்பதை ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க சகோதரி. குன்றுகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு அல்லேலூயா எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய். ரட்சிப்பு யாரிடத்துல இருக்குது? ஏசப்பா தவிர ஒரு இடத்துல ரட்சிப்பு இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். என்ன பிரதர், மீகாவேல் தூதன் பேரை சொன்னா போதும் அவர் எங்களை பாதுகாப்பான்னு நினைக்காத. அல்லேலூயா. அவரும் உங்களை கை விட்டுருவாரு. உங்களுக்கு கதைலாம் தெரியாது, எனக்கு நிறைய கதை தெரியும், ஆனா சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை. அல்லேலூயா. ஒருவன் என்ன பண்ணானா, மற்ற பிரமாணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை ஒரு பெரிய விபத்து வந்த போது அவன் எல்லா கடவுளையும் கூப்பிட்டானா. அப்பா கடவுள் நினைச்சாரா, புள்ள கடவுள் பார்த்து பாருங்க. புள்ள கடவுள் நினைச்சாரா, தம்பி கடவுள் பார்த்து பாருங்க. தம்பி கடவுள் நினைச்சாரா, அப்பா கடவுள் பார்த்து பாருங்க. கடைசியில் அவன் தூக்குறதுக்கு ஒருத்தனை இல்லாம முழுகி செத்து. அல்லேலூயா. ஆனால் நமக்கு எது தெரியாது, ஒரே ஒருவரால் மட்டுமே ரட்சிப்பு என்பது நமக்கு தெரியாதபடியினால் தான் வழிவிலகி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்க கேட்கலாம், நாங்க அங்கிருந்து தாண்டி விட்ட பிரதர், இப்போ நம்ம நினைப்போம்னா பணத்து மேல, பொருட்கள் மேல, உலகத்து மேல, ஆஸ்தி மேல, அந்தஸ்து மேல, அது போல ஆண்டவரையும் அல்லேலூயா நல்லா புரிஞ்சுங்க. உனக்கு ரட்சிப்பாகட்டும் மற்ற எந்த காரியமாகட்டும் அதை கொடுக்க அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் 38 வருஷம் 318 வேலைக்காரர்களை கொண்டு இருந்தாலும் அவன் எப்படிதான் வாழ்க்கை வாழறான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரதேசி. நமக்கு அதான் திட்டம் பிடிக்கிறது பரதேசினா. அல்லேலூயா. பரத்துக்குரியவன் பரதேசி. இப்ப கையை பிடிச்சி நல்லா குடிக்க சொல்லு, பரதேசி பரதேசி. நமக்கு அது கெட்ட வார்த்தை. பரதேசினா என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை இல்லை. நான் சொல்றேன், ஏன்னா ஆபிரகாமே தன்னை குறித்து சொல்லும்போது என்னன்னு சொல்றாரு, பரதேசியாய் அலைகிறேன். நல்ல ஒரு விசுவாசத்தின் தகப்பனே தன்னை குறித்து அப்படி சொல்லும் போது பக்கத்துல கை கொடுத்துக்கல, நீங்க தான் ஏமாத்திரம். அல்லேலூயா. புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ்வோமானால் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த நாட்களிலே நம்ம அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகளா தேவ சமூகத்தில் சேர்க்கப்படும் போது நமக்கு கொடுக்கப்படுகின்ற போதனைகளும் நாம் கற்றுக்கொள்கின்ற விதங்களும் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. உன்னை ஊழியத்தில் உந்தி தள்ளத்தக்கதாக ஒரு காரியம் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்குமானால், ஆண்டவரே என்னை முன்குறிப்புக்கு நேரம் நான் ஓடிக்கொண்டே இருக்கிற ஆண்டவரே, இன்று அப்படி நடப்பதில்லை என்று தேவன் அங்காளாய்த்த போது என் இருதயம் நொறுக்கப்பட்டது. எடுத்து வாசிக்கும் எசேக்கியேலுக்கு எழுதின நிருபம் 34வது அதிகாரம். என்னோட ஒரு திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேலுக்கு எழுதின நிருபம் 34வது அதிகாரத்தில் தேவன் நன்மை செய்கின்றவர் தான், ஆனால் ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு வருகின்ற நாட்களை ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாக எங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்யட்டும். 1வது வசனத்திலிருந்து வாசிக்க சகோதரி. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் யாருக்கு விரோதமா தான்? தீர்க்க தரிசனம் வந்தாலே எப்படிதான் வரும்? பக்கத்துல கை பிடிச்சது விரோதமா தான் வரும். நம்ம நினைக்கிறோம் பிரதர், இல்ல பிரதர், தீர்க்க தரிசனம் வந்தோம், நீ எனக்கு ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லி நீ தானிகளை போல. அல்லேலூயா. சிங்கக்கு பிஎல் நான் பாட்டு தான் பண்ணுகிறேன், ஆனால் எந்த தானியலை போல என்னை எந்த சிங்க கவிகளும் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் தீர்க்க தரிசனம் இப்படி வருமோ அப்படிலாம் இல்லப்பா. தீர்க்க தரிசனம் வருமானால் அது உனக்கு விரோதமாய் தான் கடந்து வரும். அது உன்னுடைய பாவங்களை சுட்டி காட்டும், பரிசுத்தத்துக்குள்ளாக உன்னை நடத்திவிடும், உலகத்தை விட்டு வேறு பிரித்து விடும். ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. அதை ஒரு பெரிய தீர்க்கதரிசி கேட்ட போது உடனே அவனிடத்தில் போய் சொல்கிறாரப்பா, ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். உடனே அவன் என்ன பண்றான்? 12 ஏர்மாடுகளை ஓட்டி கொண்டு இருக்கிறான். அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே உன் தீர்க்க தரிசனம் எத்தனை பெரிய என்பதை புரிந்து கொண்ட உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இது நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை புரிந்து கொண்டு அந்த ஏர்மாடுகள் எல்லாம் விட்டுட்டு
அல்லேலூயா. அவன் வந்து அங்க தீர்க்க தரிசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவரை மேன்மையாய் 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 எடுத்து பயன்படுத்தினார். அவர் மரணம் கூட பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, இன்னொருத்தனை உயிர்ப்பித்து விட்டது. உனக்கு வருகின்ற தீர்க்க தரிசனம் எப்படிதமா இருக்கும்? அதை உன்னை உலகத்தை விட்டு பிரித்து விடும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க செய்யும். நம்ம தீர்க்க தரிசனம் பிரதர், என் தள்ள கை வைங்க பிரதர். அல்லேலூயா. ஒரு தங்கச்சி என்னிடத்துல ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருந்தாங்க. அந்த தங்கச்சிக்கு கேட்டேன், சொல்லுமா அப்படின்ட்டு. அந்த தங்கச்சி சொன்னாங்க, ஐயா நீங்கள் நிறைய விஷயத்தை என்கிட்ட சொல்கிறீங்க, சொன்ன விஷயம்லாம் உண்மைதான், ஆனால் எனக்கு ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னு சொல்லுங்க. எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியாதுமான்ட்டேன். அல்லேலூயா. இது மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்தது ஆண்டவர் உன்னோடு கூட பேசி விட்டார். உன் வழிகளை செவ்வையிடத்தக்கதாக தேவ வார்த்தைகள் கடந்து வரும்போது அதுதான் உனக்கான தீர்க்க தரிசனமே. எந்த இடத்துல நீ ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல ஒப்பு கொடு. எந்த இடத்துல அறிக்கை செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல அறிக்கை செய். எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமா நடக்க வேண்டுமோ அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமா நட. எந்த இடத்துல அவரோடு கூட ஏனக்க போல இணைந்து கொள்ள வேண்டுமோ, ஆண்டவரே நான் இணைந்து கொண்டு இனி நடக்கிற ஆண்டவரே, என் பாதையெல்லாம் உம்மோடு, என் பேச்செல்லாம் உம்மோடு, என் சிந்தையெல்லாம் உம்மோடு, என் செயல்கள் எல்லாம் உம்மோடு, நான் என்று உம்மோடு ஆண்டவரே. அப்படியாப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. வேதம் முதல்ல எச்சரிப்பு கொடுத்தது யாருக்கு தான்? இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு தான். அல்லேலூயா. ஏன்னா மேய்க்க வேண்டிய விதத்துல ஆடுகளை என்ன பண்ண மாட்டேன்றாங்க? மேய்க்க மாட்டேன்றாங்க. நம்ம தான் காலையில எதை தான் தேடுவோம்? முதல்ல ஆண்டவர் கண்டிஷன் பண்ற வசனத்தை எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க தேடிக்கிறீங்க? அல்லேலூயா. கண்டிஷன் பண்ற வசனத்தை பிரதர், அதெல்லாம் எனக்கு வேணாம் பிரதர், நீ நாசமாவாய் அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ண மாட்டான்? அந்த பக்கத்தை திருப்பிடுவான். அல்லேலூயா. நீயும் பணமும் இதோடு நாசமா போகட்டும் அப்படின்னு சொன்னா உடனே அது எனக்கு இல்லை. நம்மளால அப்படித்தானே உடனே பக்கத்தை திருப்பி அடுத்த பக்கம் உடனே கர்த்தர் புண்ணியா சிவதித்து அப்படின்னா போதும், உடனே இது நம்மளுக்கு தான். அல்லேலூயா. அப்படின்ட்டு ஆசீர்வாதத்தை பார்க்கிற நீங்கள் நானும் இன்னொன்னையும் பார்க்கணும். கீழே சாபமும் தேவன் காண்பித்திருக்கிறார், அதை மறந்து விடுகின்றோம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் ஒரு மனுஷன் செயல்படுவானால் அவன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம் தான், இல்லைனாலும் சமாதானம். அல்லேலூயா. இல்லைன்னா எத்தனை தான் வச்சிருந்தாலும் அவனுக்கு நிம்மதியும் இருக்காது. அல்லேலூயா. நல்லா புரிந்து வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு கூட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. மேய்ப்பர் அல்லவா? மந்தையை மேய்க்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. இங்க மந்தையை மேய்க்க வேண்டிய மேய்ப்பர் என்ன பண்றான்? அங்க மந்தையை மேய்க்கல, தன்னை மேய்க்கிறாரு. அவரு தான் கொடுத்து, தான் பெருத்து, தான் எல்லாம் செய்து தனக்காக எல்லாம் இருந்தா போதும் என்று நினைக்கிற மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் பேசின பேச்சே இது எல்லாருக்கும் இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த முடியாத மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் கண்டிஷன் செய்கின்ற காரியம் இதுவே. ஏன் என்று நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் மேய்ப்பரை குறித்து ஆண்டவர் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை குணமாக்கும் வரங்களை பெற வேண்டிய நீங்களை உங்களை வழி தப்ப செய்து வேறு ஏதோ ஒரு பாதையை அழைத்து சென்று ஊழியம் செய்ய வேண்டிய உண்மையும் என்னையும் ஊழியம் செய்ய விட முடியாதபடிக்கு உலகத்து இச்சைகளுக்கு, பாவங்களுக்கு, ஆஸ்திகளுக்கு, அந்தஸ்துக்கு, பணத்திற்கு நம்மை அடிமையாக்கிக் கொள்கின்ற அந்த வார்த்தையை தவிர்த்துவிட்டு கர்த்தர் உன்னை கண்டிக்கின்றார், கர்த்தர் உன்னை தண்டிக்கப் போகின்றார். தேவ சித்தத்திற்கு இடம் கொடு, தேவ சத்தத்தை பார், தேவ சித்தத்தை செய்யத்தக்கதாக உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லாதபடிக்கு. அல்லேலூயா. எதை காட்டிட்டாரு? உலகத்தை காட்டி காட்டி நீ இதை கொடுத்தா ஆண்டவர் உனக்கு இதை கொடுப்பாரு. ஆண்டவர் வட்டி கடை வச்சுக்கிறது எனக்கு தெரியாது. அநேக நேரத்தில் நம்ம செய்யறதுலாம் எது செய்யும்? ஜெபம் பண்ணா கூட பாருங்க, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க. ஒரு போலீஸ்கார சகோதரி எனக்கு பழக்கமானார்கள். அந்த சகோதரி என்னிடத்துல பேசும்போது சொன்னாங்க, ஏர்டெல்லிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தம்பியோடு கூட அவர்களுக்கு பழக்கம் வந்ததான். அந்த பழக்கம் வந்தபோது நடந்த காரியத்தை பாருங்க. அவரோடு கூட பேசி 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 போலீஸ்கார சகோதரி இடத்திலிருந்து 30 சவரம் நகையை யார் எடுத்துக்கொண்டார்கள்? யார் எடுத்துக்கொண்டது?
கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருச்சு 30 சவரன் நகை. கேட்டேன், இல்லை பிரதர், அவர் என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னார், அதை சொன்னார், ஆசை வார்த்தைகளை பேசி பேசி என்னிடத்துல எவ்வளவு எடுத்துட்டாரு? 30 சவரம் நகை போனது. என்னோட கூட வந்து பேசினாங்க. நான் சொன்னேன், இப்போது எப்படிங்க சிஸ்டர்னு கேட்டேன். இப்போ நான் பேசுகிறத பிரதர் எனக்கு உண்மை தெரிஞ்சோடனே விட்டேன், ஆனால் நகையை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. நீங்கள் செவிங்க, பிரச்சனைன்னு வந்தால் தான் நம்ம எங்கே வருவோம்? அது கூட வரத்து எதுக்கு தான் வரும்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வரத்து எதுக்கு தான் வரும்? தேவைகளுக்காக தேவனை தயவு செஞ்சு தேடாதீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க தேவைகளுக்காக தான் வருவீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. அவருடைய அன்பு உனக்கு புரியாமலே போய்விடும். என்னுடைய பிரச்சனை, போராட்ட மாற்றம், நிந்தன மாற்றம், வேதனை மாற்றம் நீங்க வராதீங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறபடினால தான் உன்னை ஆலயத்துக்கு அழைத்து வருகின்றார். அல்லேலூயா. நேற்று தியானித்த போது ஒரு மனுஷனை குறித்து யோவானில பார்த்தோம். அவன் படுத்து கிடக்கின்ற போது ஆண்டவர் அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. தேவைகளுக்காக தேவனுடைய வரவே வராதீர்கள். அவர் நன்மை செய்கின்றவர், அதனால் உன்னை தேடி வருகின்றவராய் அவர் இருக்கின்றார். நீ அவரை தேடி வரும்போது எப்படிதான் வரணும்? ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்தபடினாலே உன்னை தேடி வருகிற ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்தபடினாலே உன்னை தேடி வருகிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் செய்ய போகிற நன்மைகளுக்காக உன்னை தேடுற ஆண்டவரே. அல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படணும் வராதீங்க. எனக்கு நன்மை செய்தாரே, ஒருவேளை மரணத்திலே பாதாளத்திலே விழுந்து கிடந்த என்னையும் தூக்கி விட்டாரப்பா. எனக்கு யாருண்டு? நான் கதறின வேளையில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உருவாக்கி பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் என்னை உருவாக்கி என்னை சீர்படுத்தி புறமெத்தி என்னை புதிராக்கி என்னை விட்டு பிரியாதிருந்து எனக்கு யாருண்டு? நான் கலங்கின நேரத்திற்கும் அநேக நேரத்தில் யாரும் இல்லாது இருக்கின்ற மனுஷன் மத்தியில ஆண்டவர் போய் அப்பா உனக்கு நான் இருக்கிறம்பா என்று சொல்லி அழைத்து வந்தவர்கள் தான் நீங்களும் நானும் என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஏதோ நீ மேன்மையா இருக்கிறதுனால தேவ சமூகத்துக்கு வரல. நீ மரணத்தின் விளிம்பில் இருப்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம எந்த சூழ்நிலை கடந்தோம் என்பதை ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் நன்மை செய்கின்றவராய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் யோவானுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். யோவானுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் ஆறு வாசிங்க. 5:6 வாசிங்க சொல்றேன். யோவானுக்கு எழுதின நிருபம் 5:5.
5:6. இதை மாதிரி முன்னாடி 38 வாசிங்க. 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன். நல்லா புரிஞ்சுங்க, இவன் எப்படிப்பட்டவன்? ஒரே ஒரு மனுஷன், இவனுக்கு மட்டும் கண்டினியூட்டியா வியாதி. வரவெல்லாம் சுகமாகறான், ஆனா இவனுக்கு மட்டும் சுகம் இல்லை. ஒருவேளை தேவன் தேடுகின்ற மனுஷனா எப்படியாப்பட்ட மனுஷன்? அநேக நாட்களாய் பாவத்திலே வியாதியிலே படுத்துக்கிருந்த மனிதனைத்தான் தேவன் தூக்கி எடுத்து தேவனுக்கு பிரியமாய் நடத்துகிறார். நீங்க நினைக்கலாம், நான் என்ன பிரதர் வியாதியோடு கூட இருந்தேன்ட்டு. பாவம் என்பதே ஒரு வியாதி தான். அல்லேலூயா. அநேக நாட்களாய் பாவத்திலே படுத்து கிடந்த உன்னை ஆண்டவர் கண்டு ரொம்ப வருஷமா இவன் இதே இடத்துல படுத்துக்கிறான், இவனை பரிசுத்தமாக்கணும், தேவனுக்குரியமா முதியவனாய் மாற்றி விட வேண்டும், தேவ ராஜ்யத்தில் இவன் செயல்பட வேண்டுமானால் இவன் கிட்ட நான் கடந்து போகணும். அல்லேலூயா. எங்க படுத்து கொண்டிருந்தான்? தேவ ஆலயத்துல இல்லமா. வாசிக்க சகோதரி 5 மறுபடியுமா. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, அல்லேலூயா, ஆண்டவர் இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறாரப்பா, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. ஏன்னா சுகத்தை முதல்ல யார் தான் நமக்கு கொடுத்தது? தேவன் தாமா கொடுத்தார். அதனால தான் தேவ சமூகத்தில் நீ நானே இன்று அமர்ந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை குறித்தும் ராஜாவை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் அதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தை சொல்லிவிட வேண்டும். 1வது வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, இது எங்க இருக்குதுன்னா ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்களிலே ஆலயம் கட்டும் போது ஒருவேளை அந்த ஆலயத்திற்குள்ள போவதற்கு 12 வாசல்கள் வைக்கப்பட்டிருந்தது எருசலேம் ஆலயத்திலே. அல்லேலூயா. ஆட்டு வாசல் என்று, மீன் வாசல் என்று ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருந்தது. நீங்கள் வேதத்தில் தேடி படித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு சில காரியங்களை கொஞ்சம் துரிதமாக சொல்லிவிட்டு உங்களை வேதத்துக்குள் மறுபடியும் அழைத்து செல்ல விரும்புகிறேன். இந்த ஆட்டு வாசல் எப்படியாப்பட்ட வாசல் என்றால், இது பலிகளை செலுத்துவதற்காக ஆடுகளை அழைத்து வருகின்ற வாசல். இதை அறிந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா, ஒருவன் எனக்குள்ளே பிரவேசித்தால் நானே வாசலா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆட்டு வாசலின் ஓரத்திலே ஒரு மனிதன் வெகு காலமாய் படைத்துக் கொண்டிருக்கிறான். அவனை ஒருவேளை தன் உறவு ஜனங்கள் பலிக்காக கொண்டு வந்து விட்டு விட்டார்களோ. அல்லேலூயா. ஆட்டு வாசலுக்கு எதுக்கு படுத்திருக்கிறான்? ஒருவேளை பாவ நிவாரண பலியா போயிடு, இல்ல வேற ஏதாவது ஒரு பலியா போயிடு, நீ எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கிற, எங்களை ரொம்ப வேதனைப்படுத்துற, எனக்கு பிரியமில்லாத ஒரு நடந்து கொண்டிருக்கிற, நீ படுத்த படிக்கையா இருக்கிற, உன்னை பார்க்க எங்களுக்கு பிரியம் இல்லை, இந்த நோய் உன்னை தொடர்ந்து பிடித்து கொண்டேதான் இருக்கிறது என்று சொல்லி அவனை கொண்டு வந்து விட்டு விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. அவனுக்கு யார் இல்லாத படுத்து கிடக்கிறான். ஒருவேளை அவன் இருதயம் சொல்ற, ஆண்டவரே எனக்கு யார் உண்டு, ஆண்டவரே எனக்கு யார் உண்டு, ஆண்டவரே நான் கலங்கி நிற்கின்ற இந்த வேளையில ஒருவர் இல்லையே, என் உற்றார் உறவினர்கள், தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள், நான் என்னால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட ஒரு நபர்களும் இல்லையே, நான் சந்தோஷப்படும் போது என்னோடு கை கோர்த்த நண்பர்களும் இல்லையே. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்படிப்பட்ட மனிதர்களை தான் தேவன் தேடி வருகின்றவராய் இருக்கின்றார். இப்போ சுகத்தை கொடுக்கறதுக்கு அவர் செய்து முடித்த பணியை யார் செய்யணும்? நீங்கள் நானும் செய்யணும். ஆனால் நம்மை செய்ய விடாதபடிக்கு மேய்ப்பர்கள் வேறு வழியாய் நம்மை நடத்துகின்றார்கள். நடந்த காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேம் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அங்கே ஆடுகளை கழுவி என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவதற்காக கொண்டு செல்வார்கள். இந்த ஆடு பாவ நிவாரண பலி, இது பரிசுத்தத்திற்காக, இது வாசனைக்குரிய பலி என்று ஒவ்வொரு பலிக்காக என்ன பண்ணாங்களா அங்கே கொண்டு செல்வது வழக்கமாம்.
அந்த ஆட்டு வாசலில் ஒரு மனிதன் படுத்து கிடப்பதை ஒருவனும் பார்க்க மறந்து விட்டான். ஒருவனும் பார்க்க மறந்து விட்டான். வேதனையோடு கூட, பாரத்தோடு கூட, துக்கத்தோடு கூட, ஆண்டவரே இத்தனை போராட்டத்தோடு கூட நான் 38 வருஷமா படுத்திருப்பதை ஒருத்தரும் பார்க்கலை ஆண்டவரே என்று வேதனைப்பட்ட அந்த மனுஷனை சுகமாக்கத்தக்கதாக 2 கண்கள் அவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. பார்த்தவர் தூரமா நிக்கல, என் பக்கத்துல வந்து சொன்னாரு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், சுகமாக வேண்டும் என்று விரும்புகின்றாயா, சுகமாக வேண்டும் என்று விரும்புகின்றாரா, எடுத்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்று சொன்னார். சொல்லு, அப்படிதான் நடந்த ஆலயத்துக்குள்ள வந்தீங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உன்னை என்னை முன்குறிக்கலன்னு வச்சுக்கிங்களேன், ஆலயத்துக்குள்ள நீங்க நானும் வருவதற்கு அனுமதி இல்லை. இன்னும் உலகத்துல எங்கேயோ சுத்தி கொண்டு இருப்போம், ஏதோ ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட நீயும் நானும், அல்லேலூயா, மற்றவர் சுகத்திற்காக ஜெபிக்கிறோமா, இல்ல துதிக்கிறோமா, இல்ல பேசுகிறோமா? யாருக்காக ஜெபிப்பீங்க சொல்லுங்க? நம்ம உறவுங்களுக்கு இன்னொரு பிரச்சனை, என் குழந்தைக்கு இதாயிடுச்சு, இவங்களுக்கு இதாயிடுச்சு, அவங்களுக்கு இதாயிடுச்சு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். மற்றவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு உறவு, அவர்களுக்கு சொல்லி நீ ஆண்டவருக்கு உறவும் இல்லை, ரத்த சம்பந்தமும் இல்லை, உனக்காக ஆண்டவர் ஏன் கடந்து வந்தார்? உனக்கு ஏனப்பா சுகத்தை கொடுத்தாரு? உன்னை ஏனப்பா ஆரோக்கியப்படுத்தினாரு? உன்னை ஏனப்பா தேவன் அனைவருக்கு முன்பாக சாட்சியா நிறுத்தினாரு? 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்துல என்ன ஆயிட்டு இருக்கணும்? நானு ஓய்னால எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு போய் சேர்ந்துட்டு இருக்கணும். ஆண்டவர் என்னை தொட்டு தூக்கி எடுக்கும் போது நான் ஒரு காரியம் தான் நினைச்சேன், ஆண்டவரே நீ முன்குறிப்புக்கு நேரம் நான் தொடர்ந்து ஓடணும் ஆண்டவரே, ஓடணும் ஆண்டவரே, ஓடணும் ஆண்டவரே, ஓடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. 8 வருஷமும் ஓடினே தாங்கிறேன், காலில் ஸ்டீல் பிளேட்டோடு கூட. அல்லேலூயா. காலில் மட்டும் தான், கையிலையும் என்ன பண்றேன்? பிளேட்டை வச்சுனே தான் ஓடுறேன். நீ மட்டும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் அழைப்பை புரிந்து கொண்டவன் ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவான். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை துணிக்க பண்ண வேண்டிய மேய்ப்பர்கள் என்று துணிக்க பண்ணாதபடிக்கு வேறு காரியத்தை காட்டி தங்களை மெருகட்டி கொண்டு தங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை இவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றபடியினாலே ஆட்டுக்குட்டிகள் வளர வேண்டிய அளவுக்கு வளரல என்பதை ஆண்டவர் அறிந்த போது அவர் அங்காளாய்ப்பின் சத்தம் எசேக்கியேல் புத்தகத்திலே 34வது அதிகாரத்தில் தொனிப்பதை கேட்டபோது, ஆண்டவரே நான் எந்த இடத்துல ஒருவேளை தவறு செய்கின்றவனா இருந்த போதிலும் என்னை மன்னித்து தேவனுக்கு பிரியமாய் நடத்தும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இப்போ எசேக்கியேல் எழுதின நிருபத்துக்கு நேராய் நம் கண்களை திருப்போம். எசேக்கியேலுக்கு எழுதின நிருபம் 34வது அதிகாரத்தில் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க சகோதரி. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிர் என்ன பண்றீங்க? அல்லேலூயா. சாப்பிட்டதெல்லாம் என்னதான்? நெய் தான். அல்லேலூயா. எதை சாப்பிடணும் நம்ம? நெய் தான். நல்லா புரிஞ்சுங்க. யாரையும் குற்றப்படுத்துவதற்காக சொல்ல, நீங்கள் குற்றவாளியா எந்த இடத்துல நின்றாதீங்க. ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு ஊழிய அழைப்பு வந்த போதிலும் ஒரு கவனம் உங்களுக்குள்ள இருந்து, ஆண்டவரே என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருக்கு நேராக நானும் உண்மை உள்ளவனாய் நடந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இங்க எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கவே இல்லை. வழிக்காக தன் சீசர் இடத்துல சொல்றாரப்பா, பண பைய கூட கொண்டு போவாதரா, ஏன்னா உங்க எண்ணெல்லாம் எதிர்தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு முறை ஊழியக்காரர்கள் 5 பேர் ஊழியர்களுக்கு கடந்து சென்றார்கள். நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம், எல்லாரும் மறுபடியும் சொல்லுகின்றேன். அவர்கள் கடந்து செல்கின்ற போது அவர்கள் கொண்டு போன ஆகாரங்கள் தீர்ந்து போனது. அந்த நாட்களிலே ஊழியத்தை முடித்து விட்டு மத்தியானத்தில் சாப்பிடணும், ஆனால் ஒரு மனிதனும் மிகவும் பசியாக இருந்து விட்டார். அவர் ஏதாவது கிடைக்காதா என்று கேட்டபோது அவர் குழுவை நடத்துகின்றவர் கிராமத்திற்குள்ளே கொண்டு சென்று விட்டார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொன்னபோது அவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். விரட்டினவர்கள் ரோடு வழியாய் ஓடி இருந்தால் ஏதாவது ஆகாரம் கிடைத்திருக்கும் என்று மற்ற நண்பர் சொன்ன போதிலும் கூட அவர்கள் ரோடு வழியாய் போகாமல் அந்த கிராமத்துக்கு உள்ளே ஓடி போனார்கள். அல்லேலூயா. அறுவடைக்காக ஒரு மனிதன் குனிந்து அறுத்து கொண்டிருக்கும் போது இந்த 5 பேரை பார்த்து சொன்னா, ஸ்தோத்திரம், வாங்க பிரதர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் போஷிக்கணும்னா எப்படி வேணாலும் போஷிப்பாரு.
என்ன பிரதர் என்று கேட்டபோது சொன்னார்களா, இல்லை என் பொண்ணை பெண் வீடு பார்க்கிறேன் என்று வருகின்றேன் என்று சொன்னவர்கள் வராமல் போனார்கள். செய்து வைத்த எல்லா காரியத்தையும் இவ்வளோ செஞ்சுட்டேன்னு சொல்லி என் மனைவி திட்டுக் கொண்டு இருக்கிறா, உங்களுக்காக தான் பிரதர் காத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று அந்த 5 ஊழியக்காரையும் அழைத்து அழகான விருந்து வைத்து தேவன் நடத்தின போது அவர்கள் கரத்தை பார்த்து சொன்னார்கள், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி தேவன் நடத்துகின்ற விதம் வேறு. அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு இப்ப என்ன பண்றோம், கொள்ளையடிக்கத்தக்கதாக செயல்பாடுகள் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டாங்க கூட ஆலயத்துக்கு வந்தா அவன் கடன் பிரச்சனை மாறிடும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா கடன் பிரச்சனை என்ன ஆண்டவர் வட்டிக்கு கொடுக்குறாருன்னு உங்களுக்கு கேட்கணும். ஆலயத்துக்கு வந்தால் கடன் பிரச்சனை மாறுவதில்லை, கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் உன்னை நடத்துவார் என்று சொல்லி அழைத்து வாருங்கள். அல்லேலூயா. போராட்டம் மாதிரி நிந்தனை மாறணும்னு சொல்லாதீங்க. இதையெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் நாணத்தை கொண்டு உங்களை நடத்துவார் என்று சொல்லி அழைத்து கொண்டு வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கு மேய்ப்பர்கள் தங்களுக்கு எதை செய்து கொண்டார்கள், நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கை கொள்கிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ என்ன பண்ணீங்க? எல்லாம் ஓகே, கொடுக்கறதெல்லாம் யார் தான் கொடுக்கறது? ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. ஆனா மேய்க்க வேண்டிய விதத்துல எதை பண்ணோம்? மந்தையை மேய்த்தே ஆக வேண்டும். சொல்ல வேண்டிய காரியத்தெல்லாம் அழகாய் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து, நீங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டீங்கப்பா, அந்த அழைப்பில நிலைத்திருங்கப்பா, பாத்திரவான்களாய் மாறிவிடுங்கப்பா, தேவனுக்கு பிரியமா செயல்படுங்கப்பான்னு சொல்ல வேண்டியவர்கள் நிச்சயம் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கேயே தான் இருக்கணும், சபையில தான் இருக்கும், சபையை விட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னு தெரியல எனக்கு. ஆட்டுக்குட்டிகள் ஈனுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல கொடுக்கிறார் என்ற அந்த மனப்பக்குவம் எப்போ வருகிறதோ அப்பதான் ஊழியம் இன்னும் விருத்தி அடையும். தேவனுக்கு பிரியமாய் ஆடுகள் ஆட்டுக்குட்டிகளை ஈனும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே தான் வரணும், எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே தான் வரணும், இங்கே வா வந்து எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சிங்கன்னு கேட்டால் நீங்கள் என்னத்தை பதில் சொல்லுவீங்க? நான் கடந்த நாட்களிலே சொல்வது உண்டு, ஒரு திருமணத்திற்கு கடந்து செல்கின்றவன் வெறும் கையோடு கூட கடந்து செல்லாதபடிக்கு. அல்லேலூயா. வெறும் கையோடு கூட என்ன பண்ண மாட்டீங்க? யாருன்னா ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு கிஃப்ட்டை வாங்கி ரேப்பர் போட்டு மடிச்சு அது மேலே ஸ்டிக்கரை ஒட்டி பேர் எழுதி நான் தான் இதை கொடுத்துட்டு கும்பலை போய் எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணோம்? ஃபோட்டோ பிடிச்சி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லி பார்த்தீங்களா, நான் கொடுத்த கிஃப்ட் இதுதான். அல்லேலூயா. உடனே வேகத்துக்கு உண்மைதானே. ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி போவோம்? வெறும் கையாய். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வெறும் கையா போக போறீங்க? அப்போ ஆண்டவர் உங்க கேட்க மாட்டாரு, என்னப்பா வெறும் கையாவா வந்த? மரண குழியில் இருந்த உன்னை தூக்கி எடுத்தேனே, மகிமையின் ஸ்தானத்தை உனக்கு கொடுத்தேனே, நித்தமும் உன்னை நடத்தினே, நீ நிர்மூலமாகாதபடிக்கு உன்னை காத்தேனே, உன்னிடத்துல வரும்போது வெறும் கையோடு வந்தா என்று கேட்டாங்க சொல்லுவீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் புரிஞ்சுங்க. ஊழியத்திற்காக செயல்படுங்கள். ஒருவேளை என்னால் பிரதர் தனியாக ஊழியம் செய்யணும், ஊழியக்காரோடு கூட சேர்ந்து ஊழியத்தில் செயல்படுங்க. அல்லேலூயா. சேர்த்து எப்படியாவது ஆண்டவரே உங்கள் ஆட்சியை கட்டுவதற்காக ஏதாவது ஒரு வழியில் நான் செயல்படுறேன் ஆண்டவரே. ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, வாரம் சர்ச்சுக்கு வரணும் மட்டும்தான் கடமை இருக்காதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமே. ஒவ்வொரு ஆடுகளும் வளர்ந்தா என்ன பண்ணணும்? நீ குட்டி போட்டு தான் ஆகணும். நீ வர சொல்ல உங்கள் ஆலயத்தில் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிற 2 பேர்னாச்சும் சொல்லணும், இவங்க 2 பேரும் நான் கூட்டினு வந்து ஏசாப்பாக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்க. நீ முன்னால ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லாத, நான் அழைத்து வந்து ஏசப்பா என்னை கொண்டு 2 பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினாரு. என்ன கேள்வி கேட்டாங்களோ உண்டு, நீ யாரா இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டாய்? அல்லேலூயா. பாஸ்டர் மட்டும்தான் சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் யார் அவருன்ட்டு. அல்லேலூயா. கழுதையை கொண்டு கூட கர்த்தர் பேசுவார். நல்லா புரிஞ்சுங்க. இவங்களை கொண்டு தான் பேசுவார் நினைக்காதீங்க, கழுதையை கொண்டு கூட பேசுவாரு. நல்லா ஒரு காரியம் பண்ணி, ஆண்டவரே நான் ஒரு வேளை இந்த ஆண்டுக்குள்ளாக 2 ஆத்துமாக்களை ராஜ்யத்தில் சேர்க்கிற பணின்னு எல்லாம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கேயோ அலைந்தேன் திரிந்த எப்படியோ இருந்த என்னையும் அழைத்து முத்தரித்து அழகுபடுத்தி தேவனுக்கு பிரியமாக இருந்து மகனாக மகளாக தெரிந்து கொண்டு என்னையும் வழி நடத்துகின்ற என் ஆண்டவருக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் அல்லவா? அல்லேலூயா.
நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதை பார்த்தார்களே தவிர மந்தையை மீட்க மறந்து விட்டார்கள் என்பதை ஆண்டவர் கண்டபோது அவர் இருதயம் கலக்கம் அடைந்தது மட்டும் அல்ல. தொடர்ந்து வாசிங்க சகோதரி. பலவீனமானவர்களை என்ன பண்ணீங்க? பலவீனமானவர்கள் என்ன பண்ணல? பலப்படுத்தலப்பா. நசல் கொண்டவர்கள் என்ன பண்ணல? குணமாக்கவில்ல. பலவீனமா வர ஆடுகளுக்கு எதை கொண்டு ஆகாரம் கொடுக்கணும்? எதை கொண்டு கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எதை கொண்டு கொடுக்கணும்? வார்த்தை தான். ஒருத்தன் பலவீனமா இங்க வரானா ஆண்டவருடைய வார்த்தை தான் அவனை பலப்படுத்த முடியுமே தவிர மற்ற காரியங்கள் அல்ல. நீங்க சொல்லக்கூடாது பிரதர், இல்ல பிரதர் நான் பேசினாலே உனக்கு இனிமையா இருக்கும் தனிமையா இருக்கும் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுற வார்த்தை உன்னை பலப்படுத்தி நடத்தும். அல்லேலூயா. உன்னை தேவ சமூகத்தில் நிலைநிறுத்திவிடும். அப்படியாப்பட்ட காரியத்திற்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக உங்கள் சிந்தையும் செயலும் உங்கள் வேதமும் இருக்கட்டும். அல்லேலூயா. வாசிங்க. நீங்கள் பலவீனமானவைகளை குணப்படுத்தாமலும் பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் எங்க திரும்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் எப்படி பலக்காரத்தோடு கடூரமாய் அவைகளை ஆண்டு கொண்டீர்கள். ஊழியக்காரனை பார்த்தா நம்மளுக்கு என்ன வந்துடணும்? உடனே பயம் வந்துடணும். அவர் பார்த்தோம்னா முறைக்கிறாருப்பா. அல்லேலூயா. போதிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் போதிக்கிறது மட்டும்தான் மேய்ப்பனுடைய கடமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பெரியமா எந்தெந்த காரியங்களோ இல்லை பிரதர் இதை சொன்னா ஆடுங்க கோச்சிங்கன்னா அதோட ஆலைக்கு வராம போட்டோம். பக்கத்தில் கைவிட்டு சொல்லு வராம போட்டோம். அல்லேலூயா. இல்ல பிரதர் இப்படி பேசினாதான் பிரதர் ஆட்டுக்குட்டிலாம் உள்ள வராங்க. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி மேல போயிடும். அல்லேலூயா. பேசினவர் எங்க போடுவாரு? கீழே போயிடுவாரு. நல்லா புரிஞ்சுங்க. ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யாதிருங்கள். ஆண்டவருக்காக தான் ஊழியம் இருக்கணும். ஆண்டவரே என்னை அழைப்பை மறந்துடாதபடிக்கு ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யறேன். அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் இருந்தாலும் நான் பரதேசியே. உங்களுக்கு கர்த்தர் உயர்த்துவாரு. நிச்சயம் உயர்த்துவார். இங்க வர நடந்து வரவங்கலாம் கண்டிப்பா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஒரு வேளை பைக்ல கேட்குறீங்களா காரை கேட்குறீங்களா எதோ ஒன்னாலும் கேட்குறீங்க பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா எங்க உட்காந்தாலும் ஒரு காரியம் புரிஞ்சுக்க, இது என்னுடையது அல்ல, இது நிலையற்றது. நிலையான ஒரு நகரம் உண்டு, அதை நோக்கி நித்தமும் நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படி யார் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் செல்வ செழிப்பா ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பாரு. அல்லேலூயா. இல்ல பிரதர் இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னா எல்லாம் வரும், கூடவே பிரச்சனையும் வரும். இதெல்லாம் வேணாம் பிரதர், அதுதான் நித்தியம் நினைக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் வந்து நிற்கும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அது மேல ஒரு நாள் அவன் கண் வைக்கவே. மோசேக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட 2000 டன் தங்கத்தின் மேல அவனுக்கு என்ன இல்லை? ஆசை இல்லை. அவன் ஆசைலாம் எது மேல சொல்லுங்க? தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து பாடுகளை அனுபவிப்பதற்கு அவனுக்கு ஆசை. பரிசுத்தரை காண்பதற்கு அவனுக்கு ஆசை. ஆசை 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 ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. ஆசை 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 ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. மன்னா சப்பனா 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 பரதா சப்பரலா சபீனா சனா மன்னா சப்பனா சப்பனா சனா பரதா சப்பரலா சபீனா சனா. ஆசை 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 ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. ஆசை 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 பாட்டு பாட எனக்கு ஆசை. அந்த பாட்டு பாட எனக்கு ஆசை. அந்த பாடல் குதிப்பட ஆசை. பரலோக சென்றிட ஆசை. அந்த பரமனை குதித்திட ஆசை. அந்த பரமனை குதித்திட ஆசை. அந்த பரமனை குதித்திட ஆசை. அந்த பரமனை குதித்திட ஆசை. ஆசை 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 எனக்கு ஒரு ஆசை. எத்தனை பேர் வீட்டுல போய் நான் படுக்க சொல்ல ஆண்டவரே பரலோகத்தை குறிச்சு ஒரு தரிசனம் காண நினைச்சு படுக்கிறீங்க?
வாலிப தம்பிகள்லாம் என்னன்னா நைட்டு கனவுல அந்த பொண்ணு வராதா, வாலிப தங்கச்சிகள்லாம் என்னன்னா அந்த மனவாளம் வரமாட்டானா. அல்லேலூயா. நம்ம வீட்டம்மாக்கு ஐயோ எங்கள் வீட்டுக்கார மட்டும் வரக்கூடாது, எங்க வீட்டுக்காரங்களும் ஐயோ யார் வந்தாலும் வரல, என் மொண்டாட்டி மட்டும் நைட்டு கனவு வரக்கூடாது, டெய்லியும் அவ கூட போராடுறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மனவாளன் என் கனவிலே வரட்டும், பரலோகத்துக்குரியவரை என் கனவிலே வரட்டும். அந்த வானம் எப்படி இருக்கும், நான் மேலே போசல பார்க்கணும்பா. அந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு மேலே விட்டு இருக்கிற பரலோகம் எப்படி இருக்கும், என் பரலோகத்தை உண்டாக்கின என் ராஜா எப்படி இருப்பாரு, அவருடைய தந்தைகள் எப்படி இருக்கும், அவருடைய பிரகாசம் எப்படி இருக்கும், அவருடைய அழகு எப்படி இருக்கும், அவருடைய பாதம் எப்படி இருக்கும், அவர் நடக்கிற நடை எப்படி இருக்கும், அவர் பேச்சு எப்படி இருக்கும் என்று எத்தனை பேருக்கு ஆசை. பரலோகம் சென்றிட ஆசை, அங்கு பரமனை தொழுதிட ஆசை. எத்தனை பேருக்கு அந்த ஆசைலாம் இருக்குது. அநேக நேரத்தில் அந்த ஆசை இல்லாதவர்களால் உலகத்துக்குரிய ஆசையை காண்பித்து 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 என்னை மங்கடித்து விடுகின்றார்களே. வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் என்ன பண்ணாங்க, பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும் நசற்கொண்டவர்களை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவர்களை என்ன பண்ணாமலும் காயம் கட்டாமலும். அல்லேலூயா. வேதனையோடு தேவ ஆலயத்துக்கு வந்த, போராட்டத்தோடு கூட வந்த, வரும்பொழுது ஆண்டவர் உன்னோடு கூட பேசத்தக்கதாக ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார்ப்பா, கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார்ப்பா. இந்த போராட்டமும் சஞ்சலமும் வேதனையும் தேவன் உனக்கு மாற்றி போடுவாரு. நீ கர்த்தரை தேடி 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 என்று சொல்லாதபடிக்கு. வேறு எதையும் காட்டினாங்க, அதை பார்த்து பார்த்து மங்கடிக்கப்பட்ட நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடாதபடிக்கு வேற எதையோ தேட ஆரம்பிச்சுட்டேன். வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பன் இல்லாததனால் அவைகள் சிதறுண்டு போயிற்று. அடுத்த வசந்த வாசிங்க. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு எப்படியாச்சு இரையாய் போச்சு, உலகத்திற்கு இரையாய் போனது. ஒரு மனுஷன் தேவ சத்தத்தை அறியாதபடிக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகள் என்று வாழ்வார்களானால் வருகின்றவர்கள் அவர்கள் என்ன ஆக்கிடுவாங்க, பூமிக்கு இரையாக்கி விடுவார்கள். எத்தனையோ பேருக்கு தரிசனம் இருந்தும் அவர்கள் ராஜ்யத்தின் காரியத்தை செயல்பட முடியாதபடிக்கு தன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் காண்பித்த அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினாலே ராஜ்யத்தின் காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு மண்ணுக்கு இரையாகி போனதும் இந்த தேசத்திலே உண்டு. எத்தனையோ பேர் அழைப்பை மறந்து வாழ்ந்தவர்கள் இந்த தேசத்துல உண்டு. எத்தனையோ பேர் ராஜ்யம் கட்டுவதற்கு செயல்பட முடியாதபடிக்கு உலக காரியங்கள் தங்களை நெருக்கின போது முள்ளுக்கு மத்தியிலே விழுந்த விதையை போல முளைக்க முடியாதபடிக்கு நெருங்குண்டு போனவர்கள் இந்த தேசத்திலே உண்டு. வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் இல்லாத அவைகள் சிதறுண்டு போயிற்று, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயிற்று. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளையும் அலைப்புண்டு பூமி எங்கும் என் வாசிங்க, பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரைகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. அல்லேலூயா. இங்க என்ன யாரும் இல்ல, விசாரிக்கிறவனும் இல்ல, தேடுறவனும் இல்ல. ஆட்டை பத்தி அக்கறை இல்லாத அநேகர் உண்டு. அசமபாகம் கொடுக்கலன்னா கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆலைக்கு வரலன்னா கேட்கிறாங்களா? ஒரு சகோதரி எனக்கு ரொம்பவும் பழக்கமானவர்கள், அவர்கள் ஆலயத்துக்கு போவதில்லை. ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் சொன்ன காரியத்தை என் இடத்துல சொன்னபோது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஏன்னா நான் அதே இடத்துல நிற்கிறபடினால், அம்மா நீ ஆலயத்துக்கு வரலாம் பரவாயில்ல, தசம பாகத்தை என்ன பண்ணு, அல்லேலூயா, எதை கொடுத்துடணும், தசம பாகத்தை கொடுத்து விட வேண்டும். ஆனால் ஆலயத்துக்கு நீ வரலனாலும் அந்த சகோதரி இப்போது இல்லை, அவங்க பூமியிலே அவர்கள் மரித்து மண்ணோடு மண்ணாய் மாறிவிட்டார்கள். ஆனால் நடத்த வேண்டியவர்கள் சரியாய் நடத்தி இருந்தால் அவர்கள் ராஜ்யத்திற்கு போக வேண்டிய வழிகளிலே தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்கள். அநேக காரியங்கள் எதுவா எனக்கு அதை கூட இதை கூட கேட்கிற மக்கள் மத்தியிலே தேவ ராஜ்யத்திற்காக செயல்படுங்கள் என்று சொல்கின்றவர்களுடைய சத்தம் ஒருவேளை குறைவாய் துணிக்கலாம். ஆனால் துணிக்கின்ற குரலுக்கு எத்தனை பேர் செவி கொடுக்கிறீங்களோ அத்தனை பேர் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் கட்டுவதற்காக தான் உனக்கு எனக்கு அழைப்பு.
அதுக்காக தான் உன்னை என்ன தெரிந்துக்கணும். ஒருவேளை இங்க இருக்கிற அநேகர் நாளைக்கு மேய்ப்பர்களாய் மாறி போகலாம். நாளைக்கு உங்கள் மந்தையை மேய்ப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை இந்த நாள்ல அலங்கரிக்கிறதப்பா. முன்னாடி இருந்த முன்னோடிகள் இப்படியாய் போய்விட்டார்கள். நடத்த வேண்டிய விதத்துல நடத்தல, நன்மையை காண்பிக்கல, தேவனுக்கு பிரியமா செயல்படுத்தல, தேவ ஆட்டுக்குட்டிகள் சிதறண்டு போயிடுச்சு. விசாரிக்கிறவரும் இல்ல, தேடுகிறவரும் இல்லாதபடிக்கு ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் ஆடுகள் சூறையாடி, என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயினர். என் மேய்ப்பர்கள் என்ன பண்ணல? ஆடுகளை விசாரிக்கல. விசாரிக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை ஒருவர் சபைக்கு வரவில்லை என்றால் இந்த குணாதிசயம் மேய்ப்பனுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, உள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கும் இருக்கணும். அல்லேலூயா. இது வரைக்கும் எத்தனை பேர் பிரதர் இவங்க வரலன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி ஒரு விட்னாச்சு கேட்டுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுது புரியலையா? இவங்க வரலன்னு சொல்லிட்டு நான் ஏன்க்கா வரல, ஏன் அண்ணன் வரல, ஏன் தம்பி வரல, ஏன் தங்கச்சி வரல நான் நிறைய முறை கேட்டது உண்டு, இல்லை ஒரு முறைனாச்சும் கேட்டது உண்டுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்கே ஆலயத்துக்கு வந்தால் எப்படித்தம்மா ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் என்ன பண்ணுறாப்புல? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்கே ஆலயத்துக்கு வந்தால் ஏனோ தானே வராதிங்க. நீங்கள் எல்லாம் ஒரே சரீரத்தின் அவயங்கள், அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்டவரை நான் எந்த சபை எந்த டெனாமினேஷன் காரியத்தாலும் விட்டுருவோம். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நான் தேவனுடைய அங்கத்தில் ஒரு உறுப்பாக இருக்கிறேன். ஒருவேளை ஒரு கண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அது முழு சரீரத்துக்கும் பிரச்சனை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு காலுக்கு பிரச்சனை வந்துன்னா அது மற்ற எல்லா உறுப்புக்கும் பிரச்சனை என்பதை மறந்து விடாதுங்க. நீங்கள் சொல்லலாம் கண்ணு ரெண்டுத்தையும் மூடி கொண்டுச்சுன்னா காலு வழி மாதிரி நடக்க என்பதை என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. அப்போ கண்ணு சரியில்லைன்னா உடனே என்ன பண்ணணும்? அப்பா கண்ணு சரியில்லை, என்ன ஆச்சோ ஏதாச்சும் நீ விசாரிக்கணும். அல்லேலூயா. நம்மளுக்கு தான் எவன் கண்ணு கேட்டா நம்மளுக்கு தான் வச்சு என் கண்ணு நல்லா இருக்குதா? அல்லேலூயா. உன் மந்தைக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி ஏதோ வரல, ஏதோ பிரச்சனைனா எல்லாருமே சபையா சேர்ந்தன போனால் அந்த ஆடுக்கு ஃபோனை பண்ணணும். எத்தனை பேர் மற்றவர்களுடைய நம்பரை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? விசாரிக்கிறதுனா பிரதர் அதெல்லாம் மேய்ப்பருடைய வேலை, அப்புறம் மேய்ப்பருக்கு கீழே இருக்கிறவங்க வேலைன்னா சொல்லாதீங்க. இங்கே யாருன்னா வரலாம் கரிசனை உள்ளவர்கள், கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள், அவருடைய ஆவி உள்ளே இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் வரல, எதனால் வரல, என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வேற காரியம் நடக்குது. ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் ஊர் கதையை பேசுறது. அல்லேலூயா. ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறேன், எந்த கதையை பேசுறது? ஊர் கதை. அக்கா நீ வரல, எல்லாம் ஒன்று பற்றி தான் பேசியிருந்தாங்க. அதற்காக தேவநாயகர்கள் அது வேற ஆவி. பக்கத்தில் கைவிட்டு சொல்ல அந்த மாதிரி ஆவிச்சுன்னா அது வேற ஆவி. எங்கன்னா வேப்பில் தான் அடிக்கணும் கடைசியில். அல்லேலூயா. அதற்காக இல்ல, அன்பை பிரதிபலிக்க வேண்டிய தேவ அன்பு பாருங்க. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். ஆடுகள் வழி தப்பி திரிகிறதப்பா, ஆடுகள் மலைகளிலும் கெபிகளிலும் குன்றுகளிலும் குகைகளிலும் திரிகிறதப்பா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீரோடு கூட அலைந்ததை போல நீயும் அலைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஊருக்கு அதை பேசுறதுக்கு ஆக இல்லை. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது வரத்துக்குரியவர்களாய் மாறி கடந்து சொன்னப்பா, பரலோக ராஜாவை பார்க்கத்தக்கதாக நான் நிச்சயமா போசல உனக்காக எத்தனை முறை ஜெபிச்சிருப்பேன். சரி, எத்தனை பேர் ஒருத்தர் சபைக்கு வரலன்னு ஜெபிச்சுக்கிறீங்க? கேட்கறதும் இல்லை, வேணும் சொல்லுகிறது, விசாரிக்கிறதும் இல்லை, ஏழுகிறதும். பக்கத்தில் கேட்குறது சொல்லு, நம்மளை பற்றி நல்லா தான் பைபிளில் போட்டுக்குது. விசாரிக்கவும் மாற்றோம், கேட்கவும் மாற்றோம். யார் வந்தா நான் தான் வரல முன்னாடி. அல்லேலூயா. நீ வரும்போது வெறும் கையாய் பரலோகத்துக்கு வராதப்பா. வெறும் கையாய் பரலோகத்துக்கு வராதபடி ஆண்டவரே, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திட இயேசுநாதா. வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திட இயேசுநாதா. அடைந்தீரவே
இன்னைக்கு பூமியில ஒருவேளை நான் ஒரு ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் போது என்னுடைய செய்கையும் செயல்பாடும் கர்த்தருக்குரியதா இருக்கட்டும். அல்லேலூயா. இனி ஒருத்தர் வரலாம் கூட விசாரிக்கணும், ஏன் நான் வரல, ஏன் தங்கச்சி வரல, ஏன் அக்கா வரல, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த பிரச்சனைக்காகட்டும் நாங்கள் எல்லாருமே உங்க கூட தான் இருக்கிறோம். உன்னுடைய ஜபங்கள் அவளை ஆற்றி தெற்றி ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துவிடும். உன்னுடைய ஜபங்கள் வழிமாறி திரிகிற ஆட்டுக்குட்டிகளை தேவனுக்கு நேராய் நடத்திவிடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஏன்னா தேவன் காயம் கட்டுவதற்காகவும் எலும்பு முறிந்தவைகளை மறுபடியும் சுகமாக்குகின்றதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அழைப்பு எதற்கு தான்? மற்றவங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நீயும் அப்படியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. வேதம் சொல்றது வாசிங்க சகோதரி. கர்த்தராகிய ஆண்டவராகிய இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாடி காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களை என்ன பண்ணாங்க? அலங்கரித்துக் கொண்டார்கள். வாசிங்க. ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர் கையிலே கேட்டு மேய்ப்பர் இனி தங்களை மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும்படி அவர்களை விலக்கி என் ஆடுகள் ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்வது மட்டும் அல்ல. வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து, நல்லா புரிஞ்சு கைகளை தட்டி சொல்லு, ஆண்டவர் அந்த சமயத்தை உன்னிடத்தில் ஏன் கேட்கிறாரு? யாரு சுமந்து கொண்டு இருக்கிறேன்? யாருதான் இருக்கிறது? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அவர் வாசம் செய்யறாருன்னா உனக்கு அந்த தன்மை இருக்கணும். நான் விசாரிப்பேன், நான் ஆடுகளை தேடுவேன். ஒருவேளை வராத ஆடுகளுக்காக நான் தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு கேட்பேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இந்த ஆடு வரமாட்டேங்குது? ஏன் ஆண்டவர் இந்த ஆடு மந்தை விட்டு திரும்பி வேற எங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கிறது? ராஜ்யத்துக்கு போக வேண்டிய ஆடுதான், ராஜா தெரிஞ்சு கொண்ட ஆடுதான், நானும் பார்த்து கண்டுகொள்ளாத படிக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதர் உண்ட தன் ஆடுகளை நடுவாக இருக்கிற நாளில் என் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவர்கள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனத்தாரிடத்திலும் புறப்படவும் தேசத்திலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேலின் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் வாசல் ஸ்தலங்களிலும் அல்லேலூயா. எங்க மேய்ப்பரா? சகல வாசல் ஸ்தலத்திலும் என்று மறுபடியும் எங்க விட்டாரு? ஆட்டு வாசல்ல படுத்திருந்த அந்த மனுஷனை தூக்கி எடுத்தது போல ஏதோ ஒரு வாசல் அண்டையிலே படுத்து கிடந்த உன்னையும் என்னையும் தூக்கி எடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் மேய்க்க போற மேய்ச்சல். அல்லேலூயா. அந்த மேய்ச்சலுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய், ஆனால் தேவனுக்கு பிரியமாய் நீ செயல்பட்டு விடுவாய். அல்லேலூயா. வாசிங்க சகோதரி. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில்
ஆவிகளுடைய தொழுவம் எங்கதான் வைப்பாரு? தொழுவத்தை இஸ்ரவேலுடைய சிறந்த மலைகளிலே அவர்களுடைய தொழுவம் இருக்கும். அங்கேயும் மேலதான் இருக்கும். ஹல்லேலூயா. இங்கேயும் எங்கதான் இருக்குது? மேலதான் பிரதர் இருக்குது. ஏறி வரது தான் கஷ்டம். ஆட்டை மேய்ச்சாலும் ஆண்டவர் எங்கதான் மேய்க்கிறாரு? மேலதான் கொண்டு மேய்க்கிறாரு. ஏன் பிரதர் ஆண்டவர் கீழே ஆடு மேய்க்கவே மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற ஆடெல்லாம் கொஞ்சம் இறைச்சி போயிருக்கு, நசல் கொண்டு இருக்கு, எலும்பு முறிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. உங்க எதிர்க்க பாக்குற ஆட்டுக்குட்டியே என்னதான் முறிஞ்சிருக்கு? எலும்பு முறிஞ்சுதான் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால நல்லா புரிஞ்சுங்க, நான் பலவீனன் என்று சொல்கிற ஆடுகளை தேவன் பலப்படுத்த விரும்புகின்றார். எப்படி பலப்படுத்துவார்னா, என்னால நடக்க முடியல பிறகுனா தேவன் உன்னைதான் நடக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு பாட தெரியாத பிறகுனா தேவன் உன்னைதான் பாட சொல்றாரு. எனக்கு ஆராதிக்க தெரியாது, உன்னைதான் ஆராதிக்க சொல்றாரு. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, தேவன் உன்னைதான் பிரசங்கம் பண்ண அழைக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடு அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே தேவா, ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவைக்காக உன்னை என்னை ஆண்டவர் அழைக்கிறார். தங்கச்சி அழைக்கிறார், அழைக்கிறார் தம்பி, அழைக்கிறார் சகோதரியே. உன்னையும் என்னையும் தேவன் அழைத்த அழைப்புக்கு மீறாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது. வாசிங்க சகோதரி. அவைகளை நல்ல மேய்ச்சல்களில் மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளிலும் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேல் மலைகளில் நல்ல மேய்ச்சலை மேயும் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் காணாமல் போனதை தேடி துறவுண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை ஆண்டவர் இப்ப என்ன பண்ண போறாரு? சுகத்தை கொடுக்கிற அந்த அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்ப போறாரு. அவர்கள் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்க போறாங்க. ஹல்லேலூயா. இங்க காயம் கட்டப்பட்ட ஆடுகள்லாம் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு போய் காயம் கட்டணும். ஹல்லேலூயா. நான் காயம் கட்டியாச்சு பிரதர், என்ன சுகப்படுத்திட்டாரு, என்ன பரிசுத்தமாக்கிட்டாரு, போதும் என்று நினைக்காதிருங்கள். மற்றவர்களுக்கு மற்றதை தேவனுடைய அன்பை காண்பிக்கத்தக்கதாகத்தான் நசல் கொண்டதையும் எலும்பு முறிந்ததையும் ஆண்டவர் அழைத்து வந்து காயம் கட்டி இருக்கிறார், சுகமாக்கும் வரத்தவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு வாசிங்க சகோதரி. எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்திற்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். என் மந்தையை என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப
அப்ப அழைப்பை புரிஞ்சுக்கொள்வோம். இப்ப அழைத்து வந்தவர் சொல்றாரு, நீ வேலை செய்யணும்னா உன்னை நியாயம் திருப்பேன், நீ செயல்படலன்னா உன்னை நியாயம் திருப்பேன். உன்னை கூட்டு வந்து எதற்குப்பா நசல் கொண்டு இருந்ததையும் எலும்பு முறிந்தது ஆனா காயம் கட்டுனேன், நீ அலைந்து திருந்து மறுபடியும் பாவத்துல நிலைத்திருக்கிறதுக்கா, பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்வதற்கா, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கா, அதற்காகவா தேவன் அழைத்து வந்தார்? சொல்லு, இல்ல பிரதர், இன்னும் காயம் கட்ட வேண்டிய ஆடுகள் நிறைய உண்டு, இன்னும் அலைந்து திரிகிற ஆடுகள் நிறைய உண்டு, இன்னும் தேசத்திலே இதோ தேவனை அறியாத ஆடுகள் நிறைய உண்டு, இன்னும் வேதனை படுகின்ற ஆடுகள் நிறைய உண்டு. அவைகளுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்து, அவைகளுக்கெல்லாம் காயம் கட்டி, அவைகளுக்கெல்லாம் எலும்பு முறிவை குணமாக்கி, அவைகளை எல்லாம் தேவனண்டைகளை சேர்ப்பதற்காகத்தான் உனக்கு எனக்கு அழைப்பு என்பதை மறந்து விடாது. தேவன் சொல்கின்றார், என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இது ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயந்திருப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களின் மீதியானதை உங்கள் கால்களால் என்ன பண்ணலாம்? இப்ப அந்த சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். நல்ல மேய்ச்சல் இருக்கிறோம், ஆனா அடுத்தவங்களுக்கு காரியத்தை செய்யாதபடிக்கு நம்மளே என்ன பண்றோம்? நம்ம போட்டு மிதிக்கிறோமா? எப்படி கேட்கலாம் பிரதர்? நன்மையை பெற்றுக்கொண்ட ஆண்டவர் செய்த நன்மையை மற்றவர்களுக்கு காட்டாதபடிக்கு மறுபடியும் என்ன பண்ற? நன்மையை செய்யாதபடிக்கு எனக்கு மட்டும் கிடைச்சா போதுட்டு ஆண்டவரை போட்டு மிதிக்கிறீங்கம்மா, அவரை வேதனைப்படுத்துகின்றீர்கள், அவர்களை துக்கப்படுத்துகின்றீர்கள். ஆண்டவர் சொல்றப்பா, நீ நசல் கொண்டிருந்த, எலும்பு முறிஞ்சிருந்த, வேதனையோடு கொடுந்த, அப்பெல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு காயம் கட்டி உன்னை குணமாக்கி உன்னை எதற்காக நான் நிலை நிறுத்தினேன் என்பதை மறந்து விட்டாயா? அல்லேலூயா. மிதிக்கலாமா என்று கேட்பது மட்டும் இல்ல, என் ஆடுகள் 19 வாசிங்க சோதரி. என் ஆடுகள் மிதிக்கப்பட்டதை மேயவும் குடிக்கவும் வருகின்ற ஆடுகள். அல்லேலூயா. உங்க கால்கள் மிதிக்கப்பட்டதை மேயவும், உங்க கால்களில் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நான் நானே கொடுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை தேவ சமூகத்தில் கொடுத்திருப்பீர்களா, உங்களுக்கும் நியாயம் தீர்ப்பாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இழைத்திருக்கிறேன், எதையும் எனக்கு உரியது என்று நான் விரும்புவதே இல்லை, நான் இழைத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறேன்னா உங்களுக்கும் தேவன் நியாயம் தீர்ப்பாரு. கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நான் கொடுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னம் தொடங்கினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு நல்ல புரிஞ்சுங்க. பெருமை உள்ள வந்துச்சுன்னா ஆண்டவரை மற்றவங்களுக்குள்ள அழைத்து வர முடியாதபடிக்கு உன் நடமாறும், உன் பேச்சு மாறும், செய்க மாறும், நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொன்னா எவன் உன்னை பார்த்து உள்ள வருவான்? அல்லேலூயா. உன் பாவம் இன்னொரு வரை தேவனுக்குள்ள கொண்டு வர வழி விடாது. அல்லேலூயா. எதை புரிஞ்சுக்கணும்? நான் கொடுத்திருந்தாலோ, ஒருவேளை நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படி என்று நான் தேவ சமூகத்தில் காட்டி கொண்டாலோ, இதை பார்க்குற மற்றவங்க எப்படிப்பா உள்ள வருவாங்க? அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாவா இருந்தபோது பூமியில வர சொல்ல எப்படித்தான் வந்தாரு? எனக்கு இந்த பூமியில ஒன்றும் சொந்தம் இல்லப்பா, தலை சாய்க்க கூட இடம் இல்லாம தான் அந்த பூமியில வந்து இருக்கிறேன். பிதாவின் சித்தத்தை செய்ய குமாரன் கடந்து வந்தது போல பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ஆண்டவர் என்னதான் உயர்த்தினாலும் தாழ்மையின் சிந்தை உனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கட்டும். எத்தனை வரங்களை கொடுத்தாலும், எத்தனை வல்லமையை கொடுத்தாலும் ஒரு காரியத்தை புரியாத, நான் தேவனுக்கு வேலைக்காரன், நான் தேவனுக்கு வேலைக்காரன். இந்த தன்மை உங்களுக்குள்ள இருந்தா நீ எத்தனை பெரிய மேய்ப்பனாய் மாறி போனாலும் உன் ஆடுகள் மீது கரிசனையா இருப்பாய். உன் ஆடுகளை வழி தப்பி விட செய்ய மாட்டாய். உன் ஆடுகள் தூரம் போகும்போது அதை விசாரிப்பாய், அதையே பார்த்து கொண்டிருப்பாய். என் ஆடுகளுக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது என்பதை குறித்தே சிந்தித்து கொண்டே ஆண்டவர் அடிக்கடியே என்கிட்ட ஒரு காரியத்தை பேசுவாரு.
அல்லேலூயா. நல்ல உன் ஆடுகள் மீது கவனமாயிரு, உன் ஆடுகள் மீது கவனமாயிரு, உன் ஆடுகள் மீது கவனமாயிரு. உன் ஆடுகள் மீது கவனமாய் இருக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் உன்னை என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடிக்கு. தொடர்ந்து வாசிங்க சோதரி. நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நல்லா புரிஞ்சுக்க, தேவன் ஆடுகளுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பாரு. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பராயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பான். கர்த்தராகிய நான் இதை சொன்ன தேவன் ஏன் ஒரு மேய்ப்பனை இங்கே காட்டி கொடுக்கிறான் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் எல்லா நேரத்திலும் அவனுக்கு ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவரே, எல்லாம் உன்னிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது ஆண்டவரே, எதையும் என்னுடையது இல்லை. அவன் எத்தனை பெரிய மேய்ப்பனாக இருந்த போதிலும் கூட சரி, அவன் ஆடுகள் மத்தியில் வைக்க அமர்ந்து கொண்டு அநேக நேரத்தில் தேவனை துதித்தது மட்டுமே உண்மை. இன்னைக்கு நிறைய மந்தை ஆடெல்லாம் பெருத்து போச்சுன்னா நம்மளால என்ன செய்யறதில்லை, தேவனை துதிப்பது இல்லை. அல்லேலூயா. தேவனை துதிக்காதபடிக்கு வேற எதையோ தன்னுடைய பிரஸ்தாபத்தையோ தன்னுடைய காரியங்களை அவன் எத்தனை உயர்த்தப்பட்டாலும் சரி ஒரு காரியத்தை அவன் மறப்பதே இல்லை. ஆண்டவரே, எல்லாமே நீங்க கொடுத்த ஆண்டவரே, எல்லாமே நீங்க தந்த ஆண்டவரே, எதுவுமே எனக்குரியது இந்த பூமியில கிடையாது ஆண்டவரே. எல்லாமே நீ தந்தது ஏசையா, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது ஏசையா, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே ஒண்ணுமே நானா சம்பாதித்தது இல்லை, எதுவுமே நான் கொண்டு வந்ததும் இல்லை, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லி கொண்டு போவதும் இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்க, இல்லை பிரதர், நான் கொண்டு வந்ததை எல்லாத்தையும் கொண்டு போயிடுவேன். உங்களுக்கு அப்போ பிரமிடு தான் கட்டணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, எதையும் இங்கேருந்து என்ன பண்ண முடியாது, கொண்டு வரவும் முடியாது, கொண்டு போகவும். நான் எப்படி வந்தோனோ அப்படி தான் திரும்பி மண்ணுக்கு போகணும். அல்லேலூயா. மண் நான் படுத்திருக்கும் போது ஐயோ இது வாங்கின புது சட்டை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாது, அரிக்காமல் இருக்காது. அல்லேலூயா. நீ எதை கொண்டு போனாலும் அது பூமிக்கு இரையாகி போவது உண்மையே. இப்போ நான் எதை கொண்டு போகிறேன் ஆண்டவரே, நீ கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நான் பரலோகத்திலே என் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கத்தக்கதாக என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இம்மட்டும் குணப்படுத்துகின்ற காரியத்தை மறந்திருந்தேன், ஆனால் இந்த நாளில் எனக்கு ஞாபகப்படுத்தினேன் ஆண்டவரே. இந்த நாளில் நான் நசல் கொண்டிருந்தேன், எலும்பு முறிஞ்சிருந்தேன், ஒருவேளை கூனாய் குருடாய் ஊமையாய் பேச முடியாதவனாய் பாவத்தில் சிக்கின்றவனாய் கிடந்த என்னையோ எடுத்து எனக்கு காயம் கட்டி என்னையோ தேவனுக்கு பிரியமாய் மாற்றிவிட்ட உங்களுடைய அன்பை இந்த வேலைகளை நினைத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம் ஆண்டவரே. நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே, எலும்பு முறிந்தவனாய், நசல் கொண்டவனாய், சிதறுண்டவனாய், ஏதோ தகப்பனை